வெளியில இருந்தவன் துரோகம் செய்தா வலி இருக்கும். ஆனா நம்ம சொந்த உறவினர் துரோகம் செய்தா அது மனச உடைக்கும். ஆனா சாணக்கியர் ஒரு பெரிய உண்மைய சொல்றார். உறவினர் துரோகம் செய்தால் கோபப்படாதே, புத்திசாலியாக மாறிவிடு. ரூல் 1: எல்லா உறவுகளையும் முழுமையாக நம்பாதே. சாணக்கியர் சொல்றார், அதிக நம்பிக்கைதான் பெரும்பாலும் துரோகத்துக்கு காரணம். எல்லா உறவுகளும் நல்லவர்கள் இல்லை. சிலர் நம்ம வெற்றியை பார்க்க முடியாமல் இருப்பார்கள். அதனால் உங்கள் மனசையும் ரகசியங்களையும் எல்லாரிடமும் திறக்காதீர்கள். ரூல் 2: உங்கள் பலவீனத்தை யாருக்கும் காட்டாதீர்கள். உறவினர்கள்தான் சில நேரங்களில் நம்ம பலவீனத்தை பயன்படுத்துவார்கள். நீங்கள் அவர்களிடம் உங்கள் பிரச்சனை எல்லாம் சொன்னால் ஒரு நாள் அது உங்களுக்கே எதிராக வரும். அதனால் மௌனம் சில சமயம் பாதுகாப்பு. ரூல் 3: தூரம் வைத்துக் கொள்ளுங்கள். சாணக்கியர் சொல்றார், துரோகி அருகிலிருந்தால் அவன் மீண்டும் காயப்படுத்துவான். அதனால் அவர்களை வெறுக்க வேண்டாம், ஆனால் தூரம் வைத்துக் கொள்ளுங்கள். ரூல் 4: பழிவாங்க நினைக்காதீர்கள். பலர் என்ன நினைப்பார்கள்? அவன் என்னை துரோகம் செய்தான், நான் பழிவாங்க வேண்டும். ஆனா அது உங்கள் வாழ்க்கையை தான் சிதைக்கும். அதற்கு பதிலாக உங்கள் வளர்ச்சியே பெரிய பதில். ரூல் 5: உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குங்கள். சாணக்கியர் சொன்ன மிகப் பெரிய ரகசியம், உங்களை மதிக்காதவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். உங்கள் கவனம் உங்கள் முன்னேற்றத்தில் இருக்க வேண்டும். நண்பர்களே, உறவினர் துரோகம் உங்களை உடைக்கலாம், ஆனா அதே அனுபவம் உங்களை புத்திசாலியாகவும் மாற்றும். நீங்கள் காயப்படாமல் கற்றுக்கொண்டால் அதுவே வாழ்க்கையின் பெரிய வெற்றி.